இவ்ளோ திருட்டு வேலையும் நீ பாத்துட்டு எங்க அத்தை பணம் எடுத்துட்டாங்கன்னு பழிய போட்டு எல்லாரும் முன்னாடி அசிங்கமா படுத்துற. உன்னை நான் சும்மா விட போறதில்ல பிரதீபா. இப்பவே போலீஸ்க்கு போனை போட்டு உன்னை நான் உள்ள தூக்கி வைக்கல. ஆமா பவி, உடனே போன் பண்ணு. இவங்க எல்லாம் சும்மா விட கூடாது. பவித்ரா, இவங்கள சும்மாவே விட கூடாது. முதல்ல போனை போடு. ஏன் தேவையில்லாம பேசிட்டு இருக்க? லட்சுமி, இந்த மாதிரி ஆளுங்க விடவே கூடாது. இந்த மாதிரி ஆளுங்க போலீஸ் போன் பண்ணுங்க, விடாதீங்க. போலீஸ் போன் பண்ணுங்க, விடவே கூடாது. சீக்கிரம் பண்றதையும் பண்ணிட்டு லட்சுமி மாமா மேல பழிய போடுங்க. போனை போடுங்க. போனை போடுங்க. பவி வேண்டாம், பவி வேண்டாம், வேண்டாம் பவி. பணம் கிடைச்சிருச்சுல, விட்டுரு. அத்தா நீங்க என்ன அத்தா? அப்படிலாம் சும்மா விட முடியாதுமா. அவன் பண்ணட்டும். ஜெயில தூக்கி நீ போனை போடு பவி. ஹலோ ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம். என்ன நடக்குதுங்க? நானும் பாக்குற ஆளாளுக்கு பேசிக்கிட்டு நான் என்னமோ திருடின மாதிரி. வாட் இஸ் திஸ் யா? இங்க பாருங்க, ப்ராமிஸா சொல்றேன், நான் இந்த பணத்தை எடுக்கல. ஓகே, உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க போலீஸ்க்கு வேணாலும் ஃபோன் பண்ணுங்க, இல்ல வேற யாருக்கு வேணாலும் ஃபோன் பண்ணுங்க. பண்ண சொல்லுங்க. செய்யறதையும் செஞ்சுட்டு திமிரா பேசுறத பாரு. அதானே. ஆமா லட்சுமி, இவளுக்கெல்லாம் தயவு தாட்சணியமே பார்க்க கூடாது. ஆமா லட்சுமிமா, இவங்கள மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் இறக்கமே காட்டக்கூடாதுமா. வலிப்பு வந்து விழுந்த எண்ணெய பணத்துக்காக டிராமா போடுறியான்னு கேட்டவங்க தானே இவங்க. யோ உன்னே, இப்ப மட்டும் வாய மூடிட்டு இருக்கீங்க. என் மருமக பணத்தை தொலைச்சப்ப ஞா நீ நியூ அப்படின்னு சொல்லிக்கிட்டு மூக்கால பேசிட்டு இருந்தீங்க. இப்ப பேசுங்க பாப்போம். அவர் எப்படி பேசுவாரு? தப்பு செஞ்சது அவர் வைஃபோட ஃப்ரெண்ட் இல்ல. അയ്യോടാ, പ്രതിഭ എന്റെ ഫ്രണ്ട് തന്നെയാണ്. അതിന് ഈ കള്ളത്തരത്തിനൊന്നും ഞാൻ കൂട്ടു നിൽക്കില്ല. ചേട്ടാ, പോലീസിന് ഫോൺ ചെയ്ത് വിളിക്ക്. അതെ இப்பவே நான் போன் செய்து போலீஸை விளிக்கும். ഉണ്ണി സർ വേണ്ട அம்மா സർ. நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. பின்னே ஆமா சார் அவ. அம்மா, உங்க நல்ல மனசு புரியுதுமா. ஆனா இவங்க உங்களை எவ்வளவு கேவலமா பேசுனாங்க. இவங்களுக்கு போய் பாவம் பாக்குறீங்களாம்மா? ஆமாக்கா, எதுக்கு இவங்களுக்கெல்லாம் பாவம் பாக்குறீங்க? நான் அவங்களுக்காக யோசிக்கல. நட்ராஜ் அண்ணனையும் கோமதி அண்ணியும் பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கேன். என்னதான் நியாயம் கிடைக்கணும்னு அவங்க பணத்தை எடுத்து கொடுத்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு சங்கடம் இருக்கும்ல. அவங்களே அவங்க மருமகளை காட்டி கொடுக்கற மாதிரி ஆயிடுச்சு இல்ல. அந்த குற்ற உணர்ச்சியை பெருசாக்குற மாதிரி போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணி எதுக்கு அவங்க மனசை நம்ம சங்கடப்படுத்தணும்? உண்மையிலேயே உனக்கு பெரிய மனசுமா. எங்களுக்கு ஒரு சங்கடம் வரக்கூடாதுன்னு யோசிக்கிற பாரு. அண்ணே, உங்களுக்கு இப்படி ஒரு மருமக கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும்னே. என்னது? என்ன கொடுத்து வச்சிருக்கணும்? சொல்லுங்க, என்ன கொடுத்து வச்சிருக்கணும்? நான் திருடலன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க ஓவரா என்னமோ. எனக்கு புரியவே இல்ல. இவங்க எடுத்துட்டு வந்து பணத்தை கொடுப்பாங்களா, நான் திருடிங்கிற பழைய போட்டுக்கணுமா? நீங்க எல்லாரும் சேர்ந்து கோஷமா திருடன்னு என்ன பேசுவீங்களா? அப்புறம் இவங்க வந்து தடுக்கிற மாதிரி தடுப்பாங்களா? இவன் போலீஸ்க்கு போன் பண்ணுவாலாம். செம்ம சீனா இருக்குது போ. என்னது சீன் போட்டுட்டு இருக்காங்களா? வேண்டாம், பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு என்ன ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க? ஓங்கி விட்டு செவல பவி வேண்டாம் பவி. பேச்சுக்கு ஒண்ணு சும்மா விடுறேன்னா அதுக்கு காரணம் அத்தை மட்டும் தான். ஞாபகம் வச்சுக்கோ. ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிடு, இல்லன்னா அவ்வளவுதான், நடக்கிறதே வேற. சும்மா நிறுத்துறீ? என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? நான் திருடலன்னு சொல்லிட்டு இருக்கேன், திரும்ப திருடின்னு சொல்லிட்டு இருக்க நீ. ஏன் இவங்க எடுத்துட்டு வந்து பணத்தை கொடுத்தாங்கன்னா நான் தப்பானவன் அர்த்தமா? ப்ரூஃப் இருக்கா உங்ககிட்ட? நான் தான் திருடனேன்னு உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா? உங்களையே தான் கேக்குறேன், இருந்தா காட்டு. அதை விட்டு சும்மா போலீஸ் கிட்ட போறேன்னு என்ன பயமுறுத்துறீங்களா? இல்ல நான் கேக்குறேன், இவங்களே பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நான் தான் திருடனேன்னு உங்ககிட்ட வந்து சொன்னா நீ என்ன பண்ணுவேன்? இல்ல வேற யாராவது எனக்கு வேண்டாதவங்க இவர்கிட்ட பணத்தை கொடுத்து இப்படி செய்யுங்கன்னு சொல்லிருந்தா என்ன பண்ணிருப்ப நீ? ப்ரூவ் மேன், ப்ரூவ். இப்படி ஒரு ஆப்ஷனும் இருக்கு, அதுக்கு பாசிபிலிட்டிஸும் இருக்கு. அதை விட்டுட்டு சும்மா என் மேல பழிய போட்டுக்கிட்டேன். மைண்ட் இட் சொல்லிட்டேன். பிரதிபா, பிரதிபா, எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. உன்னி சார்,
இந்த பணத்தை முதல்ல டெபாசிட் பண்ணிடுங்க பேங்க்ல. லக்ஷ்மி அம்மா, நீங்க தான்மா எங்க எல்லாரையும் மன்னிக்கணும். பிரதீபா பண்ண வேலை தெரியாம நாங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை தப்பா நினைச்சிட்டோம். ஆமா லக்ஷ்மி, ஆமா லக்ஷ்மி, நீ அத பெருசா எடுத்துக்காத. இவ இப்படி ஒரு உள்வேலை பார்த்திருப்பான்னு இங்க யாருக்கும் தெரியாம போச்சு. ஆமாக்கா, அவங்க அல்டல் பார்ட்டி தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இவ்ளோ கிரிமினலா இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. விடு கீதா, பிரதிபாவும் ஒரு நாள் மாறுவா. யாரு? ஏன் மருமகளாமா? அவளாவது மாறுறதாவது. நாய்வால கூட நிமித்தலாம், அவளெல்லாம் மாத்தவே முடியாதுமா. ஆமா, அங்கிள் சொல்றதுதான் சரி. இதுங்கெல்லாம் திருந்தாத ஜென்மங்க. போதும், பணம் திரும்ப கிடைச்சிருச்சு, பிரச்சனை சால்வ் ஆயி. அது மாதிரி சேட்டவா போவா. நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. உங்க நேரத்தை எல்லாம் நான் வீணாக்கிட்டேன், மன்னிச்சிருங்க. அப்போ நாங்க வர்றோம். வரேன் லட்சுமி. ரொம்ப நன்றி. நன்றிம்மா. வரேன் பவி. சரிம்மா, நான் வரேன். எல்லாம் நல்லபடியா நடக்குமா. வரேம்மா. சரிங்க மேடம், போயிட்டு வரேன் மேடம். பவி, கொஞ்சம் வெளியில வா. அத்தை. இந்தாங்க மேடம். ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப சந்தோஷம். டிரைவர் அண்ணே, ஒரு நிமிஷம். ஐயோ, மாட்டிட்டோம் போலயே, என்ன பண்றது? பவி வா. அண்ணே, நான் உங்க ஆட்டோலயும் வரல, கோவிலுக்கும் போல. அப்படி இருக்கும்போது நான் உங்க ஆட்டோல பணத்தை தொலைச்சேன்னு கரெக்டா நான் தொலைச்ச அமௌண்ட்டையே நீங்க எப்படி கொண்டு வந்து கொடுத்தீங்க? அதானே, அதுவும் கரெக்டான டைம்ல வந்தீங்களே. எப்படி அண்ணா, சொல்லுங்க சொல்லுங்க எப்படின்னு. அத சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். என் சர்வீஸ்ல நிறைய பேரை பார்த்திருக்கேன். ஆனா உங்கள மாதிரி நேர்மையானவங்கள நான் பார்த்ததே இல்ல மேடம். அது சரி அண்ணே, இந்த பணம் எப்படி வந்துச்சு? சொல்லுங்கண்ணே, இந்த பணம் எப்படி வந்துச்சு? இந்த பணம் என்னோடது இல்ல மேடம், இவங்க தான். அது வந்து லக்ஷ்மி மேடம், ஹரிசாருக்கு அந்த கார்ப்பரேட் ஆர்டர் கிடைச்சதுல, அதுல வந்த ஃபர்ஸ்ட் பேமெண்ட் இது. அந்த ஆர்டரே லக்ஷ்மி மேடம்னால தானே கிடைச்சது. அதனாலதான் லக்ஷ்மி மேடம்க்கு இதை கொடுத்து ஹெல்ப் பண்ணலான்னு சார் தான் கொடுத்தாரு. அத்தை, ஹரி சாருக்கு போய் ஒரு தேங்க்ஸ் மட்டும் சொல்லிட்டு வந்துடலாமா? மேடி, சார் கிட்ட நாங்க ரொம்ப தேங்க்ஸ் சொன்னோம்னு சொல்லிடுங்க மேடி. இந்த மாதிரி நேரத்துல எங்க பக்கம் யாருமே நிக்காத போது அத்தைக்கு அவமானம் வரக்கூடாதுன்னு ஹரி சார் செஞ்ச இந்த உதவியை நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம்னு சொல்லிடுங்க. என்னாச்சு அத்தை? பவி, நான் அந்த பிரதிபாவுக்கு என்ன கெடுதல் பண்ணேன்? என்னை இப்படி மாட்டி விடுறதுக்கு அவ பாத்திருக்காளே. பணத்தை திருடி என்னோட பேரை அசிங்கப்படுத்தி இவ்ளோ கஷ்டப்படுத்திட்டாளே. நான் என்ன பண்ண சொல்லு பவி. அத்தை, அந்த பிரதிபாவுக்கு அவ தோத்து போயிட்டாங்கிற அவமானம் வெறி. அதான் பதிலுக்கு உங்களே அவமானப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும்னு இப்படி எல்லாம் பண்ணிருக்கா. அவெல்லாம் ஒரு ஆளுன்னு நீங்க விடுங்க அத்தை. எனக்கு கவலையே என்ன தெரியுமா பவி? என்னை காப்பாத்துன நட்ராஜன் அண்ணனும் கோமதி அண்ணியும் தான்.
அந்த பிரதிபாவை பத்தி உண்மையை சொல்லி அவளை அவங்க மாட்டி விட்டுட்டாங்களே. பாவம் அவங்க. அந்த பிரதிபாவோட கோவத்தை எப்படி அவங்க 2 பேரும் தாங்க போறாங்களோ தெரியலையே. நிச்சயமா பிரதிபா அவங்கள பாடா படுத்துவா பவி. பவி, அவங்களுக்கு ஏதாவது நம்ம வழி பண்ணணும். கண்டிப்பா அத்தை, நீங்க கவலைப்படாம இருங்க. அப்படி அவ ஏதாவது அவங்கள டார்ச்சர் பண்ணானா அந்த பிரதிபாவை அசோசியேஷன் மீட்டிங்ல வச்சு பேசி வார்ன் பண்ணி அனுப்பிச்சிடலாம். அப்படியும் அவ அடங்கலன்னு வச்சுக்கோங்க, அப்ராட்ல அவ ஹஸ்பண்ட் இருக்காங்கல்ல, அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடலாம். அவங்க 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. சரிங்களா? நீங்க கவலைப்படாதீங்க. அத்தை, உங்க நல்ல மனசுக்கு எதுவுமே ஆகாத அத்தை. உங்களுக்கு ஒரு சின்ன அவமானம் கூட வரக்கூடாதுன்னு ஹரி சார் யாருக்கும் தெரியாம எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்காரு பாத்தீங்களா? சரி, எப்படியோ பிரச்சனை இதோட முடிஞ்சிருச்சு. அது வரைக்கும் சந்தோஷம் இல்லையா அத்தை? அத்தை, அப்புறம் என்ன, கொஞ்சம் சிரிங்களா? நல்லாதான் சிரிங்களேன். செல்ல அத்தை. இப்போ ஸ்டார்ட் பண்ணுக்கா. விழுந்துருச்சு. ஹாய். யாரு? யாரு வேணும் அங்கிள்? அம்மா இல்ல இருக்காங்க அங்கிள். நீங்க யாரு? யாரும் வந்திருக்காங்கல்ல, எடுத்துட்டு உள்ள போய் விளையாடுங்க. போங்க போங்க, உள்ள போங்க. பார்த்து 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 மெதுவா போங்க, ஜாக்கிரதையா போங்க. வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க, யாரை பார்க்கணும்? சார், நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். கீதா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாங்க இல்லையா, அப்போ நான் அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். சார், உள்ளே வந்து பேசலாமா? சரி சரி, வாங்க உள்ள வாங்க. இந்தாங்க. வாங்கிக்கங்கம்மா, வாங்கிக்கங்க. தேங்க்யூ அங்கிள். இந்தாங்க. தேங்க்யூ. உட்காருங்க. கீதா, அம்மா கீதா, கொஞ்சம் வரியா? இது வரேன்ப்பா. என்னப்பா? வாங்க சரவணன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. ஆமா, என்ன இவ்வளவு தூரம்? சும்மா கொஞ்சம் அப்பாவை பத்தி பேசிட்டு போலான்னு வந்தேன். சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். சொல்லுங்க தம்பி, என்கிட்ட என்ன பேசணும்? நான் நேரா விஷயத்துக்கே வந்துடுறேன் சார். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா இப்ப மனைவி உயிரோட இல்லை சார். குழந்தைகளும் கிடையாது. நானும் அவங்க நினைவிலே கொஞ்ச நாளா என் வாழ்க்கையை ஓட்டிட்டேன். இப்ப எனக்கு 43 வயசு ஆகுது சார். தம்பி, இதெல்லாம் எதுக்காக என்கிட்ட சொல்றீங்க? சார், அதுக்கு ஒரு காரணம் இருக்கு சார். 1-2 வருஷத்துக்கு முன்னாடி தான் எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லதுங்கிற எண்ணம் வந்துச்சு. அப்பதான் உங்க பொண்ணு கீதாவை நான் பார்த்தேன். அவங்க பேச்சு நடத்த எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு சார். தம்பி, போதும். சார், கீதாவோட திருமண வாழ்க்கை எப்படிப்பட்டது, அவங்க கணவர் அவங்கள விட்டுட்டு போனது, அனிதாவை பத்தி கூட எனக்கு நல்லா தெரியும் சார். நான் கீதா கிட்ட இதை பத்தி முன்னாடியே பேசியிருக்கேன். இல்ல தம்பி, இது சரியா வராது, விட்டுருங்க.
சார், நான் கீதாவுக்கு கணவனா மட்டும் வரேன்னு சொல்லல. அனு அனிதாவுக்கு ஒரு நல்ல அப்பாவா இருக்கேன்னு தான் நான் சொல்றேன். அப்பா காஃபி இருந்தாங்க. கொடுமா. உட்காருங்க தம்பி, சாப்பிடுங்க. தம்பி, என்ன தப்பா நினைக்காதீங்க. நீங்க ரொம்ப நல்லவராகவே இருக்கலாம். ஆனா வளர்ந்த 2 பொம்பளை பிள்ளைகளை வச்சுக்கிட்டு என் பொண்ணுக்கு இப்ப இன்னொரு கல்யாணம் பண்றதுங்கிறது எனக்கு உடன்பாடு இல்லாத விஷயம். தயவு செஞ்சு இதை மன்னிச்சிருங்க. சார், நான் சொல்ல வர விஷயமே உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நானும் கீதாவோ ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணி ஆசைப்பட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்கல. எனக்கு ஒரு குடும்பம் தேவைப்படுது. அன்பா, அனுசரணையா என்ன பாத்துக்க, என் விஷயத்துல கேர் எடுத்துக்கிறதுக்கு ஒரு தோழி மாதிரி சார். அதுக்கு கீதா தான் சரியா இருப்பாங்கன்னு நான் முடிவு பண்ணேன் சார். அதே மாதிரி தான் சார், கீதாவுக்கு உங்க காலத்துக்கு அப்புறம் ஒரு மாரல் சப்போர்ட்டுக்கு ஒருத்தர் வேணும்ல. அவ்வளவு ஏன் அனு அனிதாவுக்கு அப்பா ஸ்தானத்துல ஒருத்தர் இருந்து எல்லாத்தையுமே செய்யணும்ல. அதுக்கான வாய்ப்பை எனக்கு கொடுங்கன்னு தான் நான் கேட்கிறேன் சார். கண்டிப்பா நான் ஒரு நல்ல அப்பாவா அவங்க 2 பேரையும் நல்லா பார்த்துப்பேன் சார். உங்களை பார்த்தா ஏதோ 10ஆம் பசலித்தனமா பேசுற மாதிரி எனக்கு தெரியல. ஒரு அப்பாவா உங்களுக்கு இதுல விருப்பம்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்கன்னு தான் எனக்கு தெரியல. தம்பி, நீங்க சொன்ன மாதிரியே நானும் யோசிச்சிருக்கேன். என் காலத்துக்கு பிறகு என் பொண்ணை பார்த்துக்கிறதுக்காக அவளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நானும் யோசிச்சிருக்கேன். ஆனா எங்களை சுத்தி இருக்கிறவங்களும் இந்த சமுதாயமும் அதை ஏத்துக்கல. என்ன பண்றது? வெள்ளைக்காரன் விட்டுட்டு போன பிறகு போட்டிருக்கிற துணியும் சாப்பிடுற சாப்பாடு மட்டும்தான் மாறி இருக்கு. ஆனா மக்களோட மனசுல இருக்கக்கூடிய அந்த கட்டுப்பட்டித்தனம் இன்னும் மாறலையப்பா. என்ன பண்றது? அவ்வளவு ஏன்பா, இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களே இதை ஏத்துக்கல. அதனாலதான் நான் மனசு சலிச்சு போய் என் பொண்ணுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ற எண்ணத்தையே விட்டுட்டேன் சார். எப்பவுமே நமக்காக நம்ம வாழணும் சார். நம்ம சுத்தி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைச்சு நம்ம வாழ்ந்தோம்னா ஒண்ணுமே பண்ண முடியாது சார். இல்ல தம்பி, இதெல்லாம் பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் வேணா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா நம்மளோட மரியாதை, கௌரவம் இது எல்லாத்தையுமே நம்மளை சுத்தி இருக்காங்க பாருங்க 4 பேரு, அவங்க தான் முடிவு பண்றாங்க. அதனால உங்களை மாதிரி எதை பத்தியுமே கவலைப்படாம இருக்க என்னால முடியாது. தம்பி, என் பொண்ணுக்குன்னு நான் சேர்த்து வச்சிருக்கிற ஒரே ஒரு சொத்து இந்த பிளாட் மட்டும்தான். அவ கடைசி காலம் வரைக்கும் இந்த பிளாட்ல தான் வாழ்ந்தாகணும். அதனால இந்த பிளாட்ல உள்ளவங்களெல்லாம் பகைச்சுக்கிட்டு அவளால எப்படி வாழ முடியும்? இல்ல சார், நான் போதும் தம்பி, விட்டுருங்க ப்ளீஸ். இதுக்கு மேல என்ன வற்புறுத்தாதீங்க. சாரி சரவணன், அப்பா சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. ப்ளீஸ். அத்தை, வாழைப்பூ வாங்கிருக்கீங்க. அப்ப ஈவினிங் ஸ்நாக்குக்கு வாழைப்பூ வடை தான் இல்ல? உனக்கும் வாழைப்பூ வடை பிடிக்கும் இல்ல? அப்ப கண்டிப்பா வாழைப்பூ வடை தான். அனு, அனிதா, எதுக்குடா இங்க வந்து தனியா உட்கார்ந்திருக்கீங்க? என்னாச்சுமா? உங்க 2 பேர் முகமும் சரியில்லையே.
அம்மா ஏதாவது சொன்னாங்களா? வீட்ல ஏதாவது பிரச்சனையா? என்னடா ஆச்சு? அப்ப இதுதான் விஷயமா? இதுக்காக தான் கோச்சிக்கிட்டு வந்து இங்க உட்கார்ந்துருக்கீங்களா? அம்மா எங்கம்மா? வீட்ல. அப்போ வீட்டுக்கு போயிட்டு அம்மா கிட்ட பேசுவோமா? வாங்க போலாம். சரி, வாழைப்பூ வடை வேணுமா உங்களுக்கு? பண்ணி தரட்டுமா? பிடிக்குமா உனக்கு? என்னம்மா கீதா, யார தேடிட்டு இருக்க? அனு அனிதாவும் தான்ப்பா. ரொம்ப நேரமா ஆளே காணோம். அதான் எங்க போயிருக்காங்கன்னு தெரியல. எங்கம்மா போயிருக்க போறாங்க? அபார்ட்மெண்ட்ல தான் எங்கேயாவது விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. கீதா, ஏய், 2 பேரும் எங்கடி போய் தொலைஞ்சீங்க? எங்கடி போனீங்க 2 பேரும்? எங்கெல்லாம் தேடுறது உங்களை? கீதா, எதுக்கு இப்ப குழந்தைங்க கிட்ட எரிஞ்சு விடுற? இல்லக்கா, இதுங்க பண்ற சேட்டை உங்களுக்கு தெரியாது. பெரிய மனுஷங்க மாதிரி எல்லா விஷயத்திலயும் தலையிட்டு இருக்காங்க. அக்கா, பாவம்க்கா, சின்ன குழந்தைங்க. அவங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க? அவங்களுக்கும் அப்பா ஸ்தானத்துல ஒருத்தர் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க போல. கீதா, பசங்க எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அவங்க சொல்றதுலயும் நியாயம் இருக்குல்ல?